உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கீங்க. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர் அமரேந்திர பாகுபலியாகிய நான் இதுக்கு நடுவுல இந்த என்டிஏ டெல்லி இதெல்லாம் என்ன லாஜிக்னே புரிய மாட்டேங்குது சார். இல்ல புரியல. தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் இந்த போர். அமரேந்திர பாகுபலியாகிய நான் மகிழ்மதி மக்களின் உடல் பொருள் மானம் உயிர் காப்பேன் என்று இப்படி உக்கிரமா இருக்கிற இந்த போர்ல மறுபடியும் ஒண்ணுத்துக்கும் உதவாத இந்த பால் டப்பாவை உருட்டிக்கிட்டு இன்னொரு காமெடி வேற. ஒவ்வொரு 5 இயர்ஸுக்கும் நடக்கிற எலெக்ஷன் மாதிரி இதை நினைச்சிடாதீங்க. 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்க போற ஒரு எலெக்ஷன் மாதிரி இது. அதிசய எலெக்ஷன். 3 மணி நேரம் விட்டீங்க. ஒரு எலெக்ஷன்ல இந்த விஜய் ஊழலை எதிர்க்கிறான், லஞ்சத்தை எதிர்க்கிறான், மக்களோட மக்களா நிக்கிறான். அந்த மக்கள் அவன் கூட நிக்கிறாங்க. அந்த காண்டு எப்படி அந்த காண்டு தான் வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கு. ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்க காரணம். நீங்க எப்படி வேணா எதிர்த்துக்காங்க, ஆனா போட்டி 2 பேருக்கு நடுவில் உள்ளதான். ஒண்ணு இன்னொன்னு தெரியாம போச்சு. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி உடலும் உயிரும் மாறி ஒன்னிலிருந்து பண்ண பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். எலெக்ஷன்ல யார் கோட் போடுவீங்க? உங்க விஜய் உயிர் என்ன வரனா? உங்க விஜய் எளியவன் குரல் தான். உங்க விஜய் தனியால் இல்ல கடல் தான். உங்க விஜய் எளியவன் குரல் தான். உங்க விஜய் தனியால் இல்ல கடல் தான். மக்கள் தானே மன்னர்களை உனக்கு கட்ட வரனா? மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.